அன்பார்ந்த மாணவர்களை உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து 10th கிளாஸ் மேக்ஸில் சாப்டர் 1 வந்து பார்க்குறோம். சாப்டர் 1ல் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம், சார்புகள் பார்த்துருக்கோம். அதில் வந்து இது எடுத்துக்காட்டு 1.11 A = 1, 2, 3, 4 மற்றும் B = 2, 5, 8, 11, 14 எண்மனை இரு கணங்கள் என்க. F வந்து A goes to B என்னும் சார்பு f of x = 3x - 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் ஆகியவற்றால் குறிக்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோமா. இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பார்ப்போம். ஏற்கனவே நான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லாம் போட்டிருக்கோமா. இந்த சார்புகளில் வந்து ஃபங்க்ஷன்ஸ், சார்புகளை பற்றி நிறைய எக்ஸாம்பிள்ஸம்ஸ், எக்ஸசைசம்ஸ்லாம் போட்டிருக்கோமா. அதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி எல்லாத்தையும் படிச்சுக்கோங்கம்மா. ஃபஸ்ட்டு எடுத்தோட இந்த சம்மை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட்னு சொல்லி நிறைய நான் போட்டிருக்கோமா. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், பார்த்துட்டு இதையும் கண்டினியூ பண்ணுங்கம்மா. ஓகேம்மா. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போவோம். இப்போ A கொடுத்துருக்கோம். A = 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. B வந்து என்ன கொடுத்துருக்கோம். B = 2, 5, 8, 11, 14 கொடுத்துருக்கோமா. என்னும் இரு கணங்கள் F goes to F என்னும் ஒரு சார்பானது A goes to Bன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. A goes to B, then f of x = 3x - 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது f of x = 3x - 1, அப்போது x வந்து 1, அப்படின்னா என்னது, f of 1 = 3, 1 - 1, that is 3 - 1, that is equal to 2. Then x = 2, that is equal to f of 2 = 3, 2 - 1. இந்த பாருங்கள், f of x - 1, இந்த x இருக்க இடத்துல 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். that is equal to 6 - 1, that is equal to 5. பாருங்கள், x வந்து 1ஆக இருக்கும் பொழுது 2, x வந்து 2ஆக இருக்கும் பொழுது எத்தனை, 5ன்னு சொல்லி வருது. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு x வந்து 3, x வந்து 3ன்னா என்னது, f of 3 × 3 × 2 - that is 6 - 1, that is equal to 5. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு f of 3ன்னா இங்கே 3 தான் போடணும், சாரி. that is equal to 9 - 1, that is equal to 8. ஓகேவாம்மா. தென் வந்து x = 4, that is f of 4 = 3x, that is 4 - 1, 12 - 1, that is equal to 11. இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், ஒன்றா கேட்டிருக்கோம். அம்புக்குறி வரைபடம். அம்புக்குறி வரைபடம்னா ஃபஸ்ட்டு ஒன்று அம்புக்குறி வரைபடம். கேள்வி என்னம்மா, அம்புக்குறி படம். அம்புக்குறி படத்தில் வந்து சொல்லியிருக்கோம். நம்ம வந்து என்ன செய்யலாம், அம்புக்குறி F என்ன செய்யலாம்னா, சார்பு பார்ப்போம். இது வந்து A என்னம்மா, B. ஓகேவாம்மா. A என்று ஒரு கணம், P என்று ஒரு கணம். X வந்து என்னமா இருக்குது, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. B கணத்தில் என்னமா இருக்குது, 2, 5, 8, 2, 5, 8, 11, 14 அப்படின்னு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன், அம்புக்குறி படம். x வந்து 1ஆக இருக்கும் பொழுது f of x வந்து 2, அப்போ 1 goes to 2. அம்புக்குறி வரைபடம் தானம்மா. பார்த்தீங்களாம்மா. f A goes to B, அம்புக்குறி வரைபடத்தால் குறிப்போம். சார்பு வந்து f வந்து A to Bனா அம்புக்குறி வரைபடத்தால் குறிப்போம். ஸோ இங்கே பாருங்கள், x = 1ன்னா f of x வந்து 2.
ரைட்டாம்மா? 1 கோஸ் டு 2. எக்ஸ் வந்து 2னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5. எக்ஸ் வந்து 3னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்குது? 8. பாருங்கள், 3 இருக்குச்சுமே 8. எக்ஸ் வந்து 4 இருக்குச்சுமே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 11. ஓகேவாம்மா? இதுதான் என்ன செய்கிறோம், அம்புக்குறி வரைபடத்தால் நம்ம குறிக்கிறோம். இரண்டாவது என்ன சொல்லியிருக்கா, அட்டவணையில் வந்து நம்ம குறிக்க சொல்லியிருக்கு. அட்டவணையில் வந்து நம்ம குறிப்போமாம்மா? பாருங்கள், செகண்டு அட்டவணை. செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு, அட்டவணை அமைப்பு. அட்டவணை அமைப்பில் வந்து சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, எஃப் என்னும் சார்பை அட்டவணை அமைப்பால் குறிப்போம். எப்படி குறிக்கணும்? எப்படிலாம் குறிக்கணும் பாருங்கம்மா. எக்ஸ் வந்து என்னவா இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம்லாமா? எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து பார்த்துருக்கோம். எக்ஸ் வந்து 1 இருக்கச்சுமே, சரி ஓகே பார்ப்போம். எக்ஸ் வந்து 1 இருக்கச்சுமே எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குது? எக்ஸ் வந்து 1. நல்லா பாருங்கம்மா, எக்ஸ் வந்து 1 இருக்கும் பொழுது என்ன பாருங்கம்மா, எக்ஸ் வந்து 1 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் 2 போட்டுருவோமா? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2. எக்ஸ் வந்து 2 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் 5 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. எக்ஸ் வந்து 3 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் 8. எக்ஸ் வந்து 4 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் 11. இதுதான் என்னது, அட்டவணை அமைப்பு. நல்லா பாருங்கம்மா, இங்கே பாருங்கள். எக்ஸ் வந்து 1 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2. எக்ஸ் வந்து 2 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5. எக்ஸ் வந்து 3 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 8. எக்ஸ் வந்து 4 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 11. இது வந்து ஒரு அட்டவணை அமைப்பால் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அப்புறம் வரிசை ஜோடிகளின் கணம். மூன்றாவது என்ன கேட்டிருக்கான், வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம்னா என்னது, நம்ம சொல்லணும்னா சார்பு வந்து வரிசை ஜோடிகளில் சார்பு எஃப் ஆஃப் ஏ கோஸ் டு பிஐ வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதலாம். இப்படிலாம் எழுதலாம் அப்படின்னா, வரிசை ஜோடிகள் எப்படி, எக்ஸ் வந்து 1,2, 1,2, 2,5, 3,8, 4,11. அதுக்கு பிறகு 4th நம்ம என்ன எழுதணும், வரைபடத்தின் மூலமாக நம்ம எழுதலாம். வரைபடம் எப்படி எழுதலாம், இங்கே பாருங்கம்மா. எக்ஸ் ஆக்சிஸ் இது என்னது, y axis 0 1 2 3 4 5. Y axis 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவாம்மா? 1, இங்கே 1லேருந்து 2. ஓகே, இது வந்து 1,2, 2லேருந்து 5, 2,5, 3, இங்கே 3லேருந்து 8, 3,8, 4,11. இது 4,11. இது ஃபுல்லாக என்னது, சார்பை வந்து இப்படி வரைபடத்தின் மூலமாக ஒரே நேர்கோட்டில் வந்து நம்ம எழுதலாம். அப்போ நம்ம என்ன சொல்ல, எஃப் என்ற சார்பு ஏ கோஸ் டு பிஐ XY தளத்தில் ஒரே நேர்கோட்டில் வரையலாம். அப்படி தானே, ஒரே நேர்கோட்டில்
வரையலாம். ஓகேவாம்மா? இப்போ பார்த்தீங்களாம்மா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது பாருங்கம்மா. சாப்டர் 1ல் எடுத்துக்காட்டு 1ல் நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து வீடியோவை நல்லா ரெஃபர் பண்ணி படிங்கம்மா. அப்போ தான் நல்லா புரியும். முதல்ல ஏன்னு ஒரு கணம் கொடுத்துருக்கோம். ஏ = 1 2 3 4. பி ஒரு கணம் வந்து 2 5 8 11. இந்த கணங்கள் வந்து இருக்குமா. சார்பு எஃப் வந்து ஏ கோஸ் டு பி, f(x) = 3x - 1. இங்கே கொடுத்துருக்கா நம்ம எழுதியிருக்கோம். f(x) = ஏ கோஸ் டு பி, f(x) = 3x - 1 நம்ம எழுதியிருக்கோம். இதிலிருந்து நம்ம x = 1 நல்லா இருக்கலாமா. 1 2 3 4. x = 1னா f(x) வந்து 2, x = 2னா f(x) வந்து 5, x = 3னா f(x) 8, x = 4னா f(x) 11. ஓகேம்மா. இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சிட்டு அம்புக்குறி படம் ஏ கோஸ் டு பி அம்புக்குறி படம் பாருங்கள். 1 2 3 4. 1ஆ இருந்துச்சுன்னா 2ஆ மாறுது, 2ஆ இருக்கச்சுமே 5ஆ மாறுது, 3ஆ இருக்கச்சுமே 8, 4ஆ இருக்கச்சுமே 11. இதுதான் அம்புக்குறி வரைபடம். இரண்டாவது வந்து அட்டவணை. அட்டவணையில் வந்து நம்ம போடுறோம்லாமா. 1 goes to 2 x f(x). எக்ஸுக்கு 1 2 3 4. f(x) கண்டுபிடிச்சோம்லாமா. என்ன பாருங்கள். 2 5 8 11 பாருங்கள். 2 5 8 11 அட்டவணை. வரிசை ஜோடிகளின் பாருங்கள். 1 2 5 3 8 4 11. ஓகேவாம்மா. வரைபடம் இதில் வந்து நம்ம எக்ஸுக்கு வந்து 1, ஒய்க்கு 2, எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 5, எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 8, எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 11. நேர்கோட்டு தளத்தில் நம்ம எழுதியிருக்கோம்லாமா. வீடியோவை 1 டைம்ஸ் 2 டைம்ஸ்க்கு உட்காந்து பாருங்கம்மா. நல்லா படிங்கம்மா. உங்களுக்கு நிறைய வீடியோஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க அங்கே போய் செக் பண்ணி நல்லா படிங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.